வீட்ல ஒரு குழந்தை இருக்கும்போது, இன்னொரு குழந்தை பிறக்க போதுன்னா, அத ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். எந்த குழந்தையா இருந்தாலும், அது சின்ன குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள். 1 வயசா இருக்கலாம், இல்ல 5 வயசா இருக்கலாம், இல்ல 12 வயசா இருக்கலாம், இல்ல 16 வயசா இருக்கலாம். எதுவா இருந்தாலும், தன்னோட இடத்துக்கு இன்னொரு ஆள் வரப்போறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப சாஃப்ட்டா இது பண்ணிட்டு, ஏதாவது விதத்துல அந்த அண்ணன், தங்கை, இல்ல அக்கா, தங்கை அதுல வந்து நீங்க ஒரு பக்குவமா பார்த்து எடுத்து சொல்லணும். யாரோ சொல்லுவாங்கன்னு நெனைக்காதீங்க. அம்மாவும், அப்பாவும் அத பக்குவமா எடுத்து, எப்படி உங்க குழந்தைக்கு சொல்லணுமோ, அத வந்து சொல்லணும். அத சொல்லிட்டு, "நீ தான்டா என்னைக்கு இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு. அடுத்த ஒரு பாப்பா வரப்போறா. அது உங்களுக்கு தம்பியோ, தங்கையோ இருக்க போதும். தெளிவா இது பண்ணுங்க. இல்லன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள உள்ள மனசு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். இது 3வது குழந்தையா இருந்தாலும் அதே தான் இது. 2 குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லி தான் ஆகணும். 3வது குழந்தை வரப்போகுது அப்படின்ட்டு. அதனால எத்தன குழந்தை வரப்போதுனாலும் உங்க வீட்ல உங்க இருக்கிற குழந்தைகளுக்கு பக்குவமா எடுத்து சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை தாய்மார்களுக்கு. அதுவும் இல்லாட்டி குழந்தை பொறந்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சர்ப்ரைஸும் வைக்காதீங்க. குழந்தைகளுக்கு ஏக்கம் வரும். அதுல பல மன அமைதிகள் குறைஞ்சு போகும். அந்த பல மன அமைதிகள் குறையாம இருக்கணும்னா, நீங்க உங்க குடும்பத்திற்கு வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். குழந்தை உண்டாகும்போதே நீங்க சொல்லிரலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் ஆகும்போதே நீங்க சொல்லிடலாம். அப்படியே ஏதோ ஒரு காலகட்டத்தில அபார்ஷன் ஆயிடுச்சு எதுவா இருந்தாலும், அதையும் வெளிப்படையா சொல்லிருங்க. இல்லாட்டி அது ஏக்கத்திலே இருந்துட்டு இருக்கும். வரும், வரும், வரும் அப்படின்ட்டு. அது அப்படி வராம போச்சுன்னா அது மனசு கஷ்டப்படும். ஸோ எதுனாலும் குழந்தைகள்ட்ட பொய் வேண்டாம். அத வெளிப்படையா அமைதியான பாஷையில நேரா பேசுங்க. அவங்க நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. கட்டாயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லன்னா அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு பகைமை இருக்கும். அது வாழ்நாள் ஃபுல்லா அத மாத்தவே முடியாது. அந்த பகைமை இல்லாம இருக்கணும். குழந்தைகள்ட்ட வெளிப்படைத்தன்மை உங்க மூலமா தான் வரும். தாய், தந்தையோட முக்கியமான கவனம் அது.